Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் 5ல இந்த நெக்ஸ்ட் டாபிக்காக இருக்கக்கூடிய கரிக்குலம் சேஞ்ச், தட் இஸ் டைப், ப்ராசஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறோம். கரிக்குலம் சேஞ்சில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, அப்புறம் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். B.Ed-4th செமஸ்டர் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் 5. ஸோ டைப்ஸ் ஆஃப் சேஞ்ச் ப்ராசஸ், கரிக்குலம் சேஞ்சில் என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பெனிசன் அப்படிங்கிறவர் நமக்கு ஒரு 7 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு கரிக்குலம் சேஞ்சை பேஸ் பண்ணி. அதில் ஃபஸ்ட் வந்துட்டு பிளான்டு சேஞ்ச், கரிக்குலம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் பிளான்டு சேஞ்ச். இது இந்த 7 டைப்புமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேமே வந்துட்டு சொல்லிடும் இது எந்த மாதிரியான டைப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பிளான்டு சேஞ்ச் அப்படிங்கும்போது நம்ம இதை பிளான் பண்ணி சேஞ்ச் பண்ணுறோம். கரிக்குலமை நம்ம பிளான் பண்ணி சேஞ்ச் பண்ணுறோம். எ சேஞ்ச் தட் இஸ் இன்டென்ஷனலி டிசைன்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் வித் ஃபுல் அவேர்னஸ். ஒரு அவேர்னஸோட நம்ம இன்டென்ஷனலாக பிளான் பண்ணி தான் இந்த கரிக்குலம் சேஞ்ச் பண்ணுறோம். டீச்சர்ஸ் ஆர் எஜுகேஷனல்ஸ் ரியலைஸ்ட் எ கேப் ஆர் லிமிடேஷன் இன் த ப்ரெசன்ட் சிஸ்டம் அண்ட் பிளான் த சேஞ்ச் டு இம்ப்ரூவ் இட். ஸோ இங்கே ஜென்ரலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு டீச்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ இருக்கிற கரிக்குலம் வந்து செட் ஆகலை, ஆர் சம் டிஃபிகல்ட்டிஸ், ஆர் ஏதோ ஒரு இடத்துல லேக் பிஹைண்ட் இருக்குது அப்படின்னு யோசிச்சு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த கரிக்குலமை பிளான் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு செய்கிறாங்க. That we called it as planned change. A teacher identifies that students struggled with rote learning, so he plans and introduces activity-based learning in her class. ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே அவங்க குழந்தைங்க வந்து ரோட் லேர்னிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்கை வந்துட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க அவங்களுடைய கிளாஸில். இது வந்து பிளான் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய ஒரு சேஞ்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் பிளான்டு சேஞ்ச். நெக்ஸ்ட் இஸ் சேஞ்ச் பை இன்டாக்ட்ரினேஷன். இன்டாக்ட்ரினேஷன் அப்படின்னா அதாவது அடுத்தவங்க சொல்கிறதுனால நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அடுத்தவங்களுடைய ஒரு வார்த்தையில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதனால நம்ம ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்டாக்ட்ரினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எ சேஞ்ச் அக்செப்டட் டியூ டு கான்ஸ்டன்ட் பர்சுவேஷன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பை அதர்ஸ். Even if there is no personal need felt, change is adopted based on others' repeated claim. அதாவது நமக்கு அங்கே சேஞ்ச் தேவையே இருந்திருக்காது, நமக்கு அதை பற்றிய சேஞ்ச் யோசிச்சிருக்கவே மாட்டோம். பட் ஸ்டில் அடுத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கு ஒரு தேவை இல்லைன்னா கூட அந்த இடத்துல போய் நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா that comes under change by indoctrination. A colleague often talks about how effective flipped classroom methods are abroad. You eventually try it out without fully exploring its relevance. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அப்ராடில் நான் இருந்த கண்ட்ரீஸில் வந்து ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, அங்கே வந்து இது எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கும் தெரியுமான்னு ஏதோ ஒரு விஷயத்தை கீப் ஆன் when they are telling, நம்ம என்ன ஆகுறோம், we eventually get influenced by that. அது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா ஓகேவா அதெல்லாம் பார்க்காம we try to implement it in our classroom also. அந்த மாதிரி ஒரு சேஞ்சை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா that is change by indoctrination. That is believing in someone's experience, not evidence. அதாவது இங்கே ஃபஸ்ட்டு ஒன் பிளான்டு சேஞ்ச் வந்துட்டு நம்ம தேவை அப்படிங்கிறனால இன்டென்ஷனலாக நம்ம டிசைன் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது. டாக்ட்ரினேஷன் இஸ் அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை பிலீவ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது எந்த எவிடன்ஸும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு கொரிசிவ் சேஞ்ச். கொரிசிவ் சேஞ்ச் இஸ் இம்போஸ்ட் பை அத்தாரிட்டி த்ரூ ரூல்ஸ் ஆர் ஆர்டர்ஸ். நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ திஸ் இஸ் த ரூல், ஸோ யூ ஹாவ் டு அண்டர்கோ திஸ் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் கொரிசிவ் சேஞ்ச். டீச்சர்ஸ் ஃபாலோ சேஞ்சஸ் டியூ டு ப்ரெஷர் ஃப்ரம் ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். டீச்சர்ஸ் வந்து வேறு வழி இல்லாமல் சில விஷயங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க, ஹையர் அஃபீஷியல் சொல்லிட்டாங்க, பிரின்சிபல் மேம் சொல்லிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்துடுச்சு ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தே வில் ஃபாலோ இட் வெதர் they need it or not, they like it or not, they can do it or not, that is not an issue there. அது வந்து கண்டிப்பாக அத்தாரிட்டி சொல்லிட்டாங்க, ரூல்ஸில் இருக்குது, ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக they have to follow, that is coercive change. An education board orders all schools to implement CCE and schools are forced to comply. அதாவது நம்ம கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன் சிபிஎஸ்சியில் கொண்டு வந்தாங்க. அது வந்து செட் ஆனாலும் ஆகலனாலும் முடிஞ்சாலும் முடியலனாலும் எவ்ரி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஹாவ் டு ஃபாலோ இட் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு கொரிசிவ் சேஞ்ச், ஃபாலோயிங் ஆர்டர்ஸ் நாட் சாய்ஸஸ். ஃபோர்த் ஒன் இஸ் டெக்னோக்ராட்டிக் சேஞ்ச். டெக்னோக்ராட்டிக் சேஞ்சுனா அட்வான்ஸ்மெண்ட்னால, டெக்னாலஜினால, நமக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்னால நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏதாவது அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் டெக்னோக்ராட்டிக் சேஞ்ச். நியூ டெக்னாலஜிஸ் புஷ் எஜுகேட்டர்ஸ் டு சேஞ்ச் தேர் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறனால, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறனால
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்துட்டு நம்ம டெக்னோக்ராட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரொடக்ஷன் டு ஸ்மார்ட் போர்ட்ஸ், ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் தீக்ஷா ஆர் ஜூம் கிளாஸ் ரூம்ஸ், இதெல்லாமே வந்துட்டு இந்த அட்வான்ஸ்மெண்ட்னால வரக்கூடிய சேஞ்ச் தான். இப்போ நம்ம ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸை எழுதுறோம் இல்லைங்களா, இத்தனை வருஷம் அது கிடையாது. ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்னால தானே. இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரது தான் வந்துட்டு டெக்னோக்ராட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். யூஸிங் டெக் டூல்ஸ் டியூ டு அவைலபிலிட்டி அண்ட் ட்ரெண்ட்னாலையும் அவைலபிளாக இருக்கிறதுனாலையும் டெக்னிக்கல் டூல்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். 5th one is the interactional change. ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது மூலயமா, ஒரு விஷயத்தை பேசுறது மூலயமா, இன்னொருத்தங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலயமா அந்த பர்டிகுலர் திங்கை வந்து நம்ம இடத்துல கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் இன்டராக்ஷனல் சேஞ்ச் ரிசல்ட்டிங் ஃப்ரம் இன்டராக்டிங் வித் தோஸ் யூஸிங் நியூ மெத்தட்ஸ். அந்த நியூ மெத்தட்ஸை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு வந்து நம்ம செய்கிறது வந்து இன்டராக்ஷனல் சேஞ்ச். Through direct exposure, observation and experience, you adopt new practices. A teacher attends CBSE workshop where she observes how digital whiteboards and interactive storytelling are used in primary classrooms. She interacts with those teachers, learns the technique and brings the same digital teaching to her school. CBSE, this is for example, okay, CBSE workshop attend பண்ணுறாங்க. அங்கே டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் பற்றி, ஒயிட் போர்ட்ஸ் பற்றி, இன்டராக்டிவ் ஸ்டோரி டெல்லிங் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. எந்த டீச்சர்ஸ் அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கூட இவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டேருந்து இன்புட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு ஷீ அப்ளை இட் இன் ஹர் ஸ்கூல். அதுதான் வந்துட்டு இன்டராக்ஷனல் சேஞ்ச். 6th one is your cumulative change. Cumulative அப்படின்னாலே கிராஜுவல் சேஞ்ச் ஓவர் டைம் த்ரூ ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஜென்ரலாக ரொம்ப கிராஜுவலாக சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வச்சு லாங் டைமில் சேஞ்ச் ஆகிறது தான் வந்துட்டு cumulative சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட் வித்தவுட் டிராஸ்டிக் சேஞ்சஸ். இமீடியட் சேஞ்சஸ், டிராஸ்டிக் சேஞ்சஸ் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆகக்கூடிய சேஞ்சஸ். Over 5 years, a school evolves its teaching style by slowly adopting audio-visual aids, interactive boards and blended learning. So, இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியுது ஒரு கிராஜுவல் சேஞ்சஸ் வந்து ஸ்கூல்ஸில் இருக்குது. அவங்களுடைய மெத்தடாலஜிஸில், ஸ்ட்ராட்டஜிஸில் எல்லாத்துலேயுமே வாட் எவர் திங்ஸ் தே யூஸ் ஆர் தே அடாப்ட் டு, அந்த விஷயங்களில் ஒரு 5 years 10 yearsல ஒரு கிராஜுவல் சேஞ்ச் வி கேன் சி. அதுதான் வந்துட்டு cumulative சேஞ்ச். தட் இஸ் பிட் பை பிட் a revolution begins. அதுதான் வந்துட்டு cumulative. And 7th one is nothing but the natural change. Spontaneously without external pressure. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் எதுவும் இல்லாமல் இயற்கையாகவே மெதுவாக அதுவாக சேஞ்ச் ஆகக்கூடியது தான் வந்துட்டு நம்ம நேச்சுரல் சேஞ்சுன்னு சொல்கிறோம். டீச்சர் ஆர் சிஸ்டம் அடாப்ட் நியூ ப்ராக்டிசஸ் நேச்சுரலி ஓவர் டைம். ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டோ இல்லை சுச்சுவேஷன்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் மாறும்போது நேச்சுராகவே வி கெட் அடாப்ட் டு தட் சிஸ்டம். அந்த மாதிரி நம்மளே வந்துட்டு இப்போ இருக்கிற டைமுக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நம்ம நேச்சுரலாக சேஞ்ச் ஆகிறது, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நம்ம சேஞ்ச் ஆகிறது ஆர் அந்த சிஸ்டமை சேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு தட் கம்ஸ் அண்டர் நேச்சுரல் சேஞ்ச். Without official order, teachers start integrating YouTube videos and Google Forms into their lesson because they find it easier. So, Google Forms-ஐயும் YouTube வீடியோஸையும் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து லெசன்ஸில் இன்புட்டாக யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அது வந்து யாருடைய ப்ரெஷர்னால இல்லை, பட் நேச்சராக வந்து இப்போ இருக்கிற இதெல்லாம் வச்சு அவங்க பண்ணுறதுனால தட் கம்ஸ் அண்டர் நேச்சுரல் சேஞ்ச். செல்ஃப் ட்ரிவன் அடாப்டேஷன், நாமளே அடாப்ட் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு செல்ஃப் ட்ரிவன் அடாப்டேஷன் தட் கம்ஸ் அண்டர் நேச்சுரல் சேஞ்ச். ஸோ இதெல்லாம் தான் இந்த 7 தான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் சேஞ்ச். கரிக்குலம் சேஞ்ச் அப்படிங்கிறது எந்த மாதிரியான டைப்ஸ்லலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து. நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் ப்ராசஸ் ஆஃப் கரிக்குலம் சேஞ்ச். ப்ராசஸ், இந்த சேஞ்ச் கரிக்குலம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ரிவிஷன், இனோவேஷன், இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணுறோன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதில் என்ன ப்ராசஸ் நடக்கும், எப்படி நடக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிவிஷனே பண்ணுறோம், கரிக்குலம் ரிவிஷன் பண்ண போகிறோம், இல்லை கரிக்குலம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம், ஆர் ஈவன் கரிக்குலம் இன்னோவேட்டிவாக நம்ம மாற்ற போகிறோம், வாட் எவர் இட் இஸ். ஒரு கரிக்குலமை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்கும், இல்லை எப்படி நடக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் கண்டெய்ன்ஸ் 4 steps. 4 stages-ஆக தான் வந்துட்டு இந்த கரிக்குலம் சேஞ்ச் வந்து ஹேப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இஸ் நீட், பிளான், இம்ப்ளிமெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ். இது பேர்லேயே உங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நீட். என்ன தேவைன்னு நம்ம பார்க்கணும். ஒரு கரிக்குலம் இருக்குது, ஆல்ரெடி அது போய்கிட்டு இருக்கு, அதில் என்ன நம்ம மாற்ற போகிறோம், ஏன் அதற்கு தேவை, என்ன சேஞ்ச் பண்ணணும், ஏன் சேஞ்ச் பண்ணணும், எப்படி பண்ண போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறது நீட். சேஞ்ச் தேவையாக இருந்தால் என்ன மாதிரியான சேஞ்ச் தேவை, அந்த சேஞ்ச் வந்து எதுக்கு தேவை, இதெல்லாம் பண்ணுறது தான் நீட்.
நெக்ஸ்ட்டு பிளான். எஸ், நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், அது சூட் ஆகுமா ஆகாதா, எதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணணும். ஃபைனலாக எவ்ரிதிங் when it is planned, ஒரு கரிக்குலம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இட் ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். ஸ்கூல்ஸ் லெவல்ஸில் வந்துட்டு ஷார்ட் குரூப் கிட்ட ஆர் லார்ஜர் குரூப் கிட்ட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வாங்க போகிறோம். அதுக்கப்புறமா அது வந்து ஒரு ஸ்மாலர் குரூப்பில் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா சாம்பிள் குரூப்பில் தென் வி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபுல்லாக வில் கிவ் இட் அண்ட் வில் மேக் இட் அஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராசஸ். ஒரு கரிக்குலம் சேஞ்ச் பண்ணுறோன்னா ஜஸ்ட் லைக் தட் ஓவர் நைட்டில் சேஞ்ச் பண்ணிட மாட்டாங்க. இந்த ப்ராசஸில் அண்டர்கோ பண்ணி தான் வந்துட்டு we have to change. So first one, as we said, is perceiving the need for change. சேஞ்ச் பிகின்ஸ் when the problem or gap is identified. ஸோ நீட் எப்போ இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஒரு கேப் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கு வந்து கரிக்குலம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு தேவை வந்து ஏற்படும். அது வந்து யார்கிட்டேருந்து வரலாம், ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து வரலாம், டீச்சர்ஸ் கிட்டேருந்து வரலாம், பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரலாம், ஆர் எனி சொசைட்டி கிட்டேருந்து வரலாம். ஸோ யாராக வேணால் இருக்கலாம். ஒரு தேவை அப்படின்னு ஒன்று வரும்போது வில் ட்ரை டு சேஞ்ச் அவர் கரிக்குலம். டீச்சர் அப்சர்வ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் டெவலப்பிங் கிரிட்டிக்கல் திங்கிங், ஸோ தே ஃபீல் நீட் டு இன்க்ளூட் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து குழந்தைங்க கிட்ட இல்லைன்னு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் வந்து கரிக்குலமில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தேவை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம கரிக்குலம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா we have to plan for that change. Once the need is identified, தேவை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா planning is done to address it. அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி we have to plan it. என்ன கோல்ஸ் செட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம், இல்லை எப்படி ஆப்ஷன்ஸ், அதாவது இதுக்கான ஃபீஸிபிலிட்டி என்ன, பண்ண முடியுமா முடியாதா அந்த விஷயங்கள், அதே மாதிரி இதுக்கான ரிசோர்ஸஸ் மெட்டீரியல்ஸ் என்ன, எந்த கிளாஸில் பண்ண போகிறோம், ஆல் தோஸ் திங்ஸ் வி ஹாவ் டு பிளான். அந்த கரிக்குலம் சேஞ்ச் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணுறது, எப்படியெல்லாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசித்து வைக்கிறாங்க. ஸ்கூல் ஃபார்ம்ஸ் அ கமிட்டி டு ரிவைஸ் தி டைம் டேபிள் இன்க்ளூடிங் இன்டர்டிசிப்ளினரி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் டீச்சர் ட்ரைனிங் ஃபார் இட். ஸோ ஸ்கூலே வந்துட்டு தே ஆர் பிளானிங் த டைம் டேபிள் அக்கார்டிங்லி தே கேன் இன்க்ளூட் இன்டர்டிசிப்ளினரி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நீட், second one is planning, and third one is initiation and implementation. Once everything is planned, it has to be initiated and implemented. Planned changes tested and introduced in actual settings. Feedback and monitoring are crucial. So implementing அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவல் செட்டிங்கில் ஒரு கிளாஸ் ரூம் செட்டிங்கில் நம்ம என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோமோ அதை வந்து செயல்முறைப்படுத்தி பார்க்குறது. அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஃபீட்பேக்கும் மானிட்டரிங்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். மானிட்டரிங்னா யூ ஹாவ் டு கீப் அப்சர்விங், நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து உண்மையிலேயே பெனிஃபிஷியலாக இருக்கா, பசங்களுக்கு அதனால் ஒரு பாசிட்டிவ் கிடைக்குதா, நல்ல விஷயங்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் வி ஹாவ் டு கெட் த ஃபீட்பேக், அதனால் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இல்லை ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா, இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். A new English reading hour is introduced. Teachers follow plan. Student progress is monitored monthly. So, in case நம்ம கம்யூனிகேஷனில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா a new English hour is introduced. இப்போ நம்மளே பார்க்கலாம், நிறைய இந்த நெக்ஸ்ட் ஒரு அகடமிக் இயர் முடிஞ்சு இன்னொரு அகடமிக் இயர் போகும்போது ஸ்கூல்ஸில் they'll bring up some changes. ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பிடி பீரியட் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, ஆர் வாட் எவர் இட் இஸ், ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சம்திங் ஆர் தேர் they will do either to gain popularity or to advertise themselves or whatever it's in it may be. ஏதோ ஒரு சேஞ்சஸ் they will bring it up, right? அதுதான் ஃபஸ்ட்டு. இதெல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் வந்துடாது இல்லை, அங்கே என்ன தேவைன்னு பார்ப்பாங்க. அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கம்யூனிகேஷன் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா they will find that need, என்ன தேவை, கம்யூனிகேஷன் தேவை. அப்போது they will plan accordingly what they have to do and they will implement it in the அகடமிக் இயர். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு, அது ஃபீட்பேக் பாசிட்டிவாக இருக்குது, அதனால பெனிஃபிஷியராக இருக்காங்க அப்படின்னா தென் தே வில் மேக் இட் ஆஸ் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன். அதாவது சேஞ்ச் கரிக்குலம் இன்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு தே வில் கேரி ஓவர் இட். The change becomes a part of regular system. So regular systemல அந்த சேஞ்ச் வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்மனன்ட் திங்காக மாறிடுது. அஃபிஷியல் கைட்லைன்ஸ், மானிட்டரிங் சிஸ்டம், பாலிசி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. After pilot success, the reading hour becomes a mandated practice in all government schools statewide. So statewide government schools-ல reading hours first introduce பண்ணாங்க. அதனால ஒரு பெனிஃபிஷியரி ஆக்ஷன் இருக்குது, பசங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகுது, கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுதுன்னு தெரியும் போது தே மேட் இட் அஸ் மேண்டேட்டரி இன் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் ப்ராசஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு டைப்ஸ் பார்த்தோம், 7 டைப்ஸு. நெக்ஸ்ட்டு வி saw ப்ராசஸ் ஆஃப் கரிக்குலம் சேஞ்ச். அதில் 4 ப்ராசஸ் வந்து பார்த்துருக்கோம், ஸ்டெப்ஸு. அண்ட் ஃபைனலி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் கரிக்குலம் சேஞ்ச் அண்ட் இன்னோவேஷன். ஸோ டைப்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு, ப்ராசஸ் பார்த்தாச்சு. அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கணும். அந்த கரிக்குலம் சேஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஸோ சின் அப்படிங்கிறவர் 1967 கிளாசிஃபை ஸ்ட்ராட்டஜிஸ் இன்டு 3 கேட்டகரிஸ். என்ன மாதிரி? ரேஷனல் எம்பிரிக்கல், நார்மேட்டிவ் எஜுகேட்டிவ், பவர் கோரிசிவ். டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த சேஞ்ச் அண்ட் பீப்புள் இன்வால்வ். என்ன மாதிரியான சேஞ்ச் அதில் நடந்திருக்கு, ஆர் என்ன மாதிரியான பீப்புள் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி வந்து சின் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு. அது ரேஷனல் எம்பிரிக்கல், நார்மேட்டிவ் எஜுகேட்டிவ் அண்ட் பவர் கோரிசிவ் அப்படிங்கிற 3 ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ வாட் இஸ் ரேஷனல் எம்பிரிக்கல் ஸ்ட்ராட்டஜி? அதாவது ரேஷனல் அப்படிங்கும்போது பீப்புள் ஹூ ஆர் ரேஷனல், எதையுமே வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தான் நம்பக்கூடிய அந்த மாதிரியான மக்கள். பீப்புள் ஆர் ரேஷனல் அண்ட் வில் அடாப்ட் த சேஞ்ச் இஃப் கன்வின்ஸ்டு வித் டேட்டா ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சேஞ்சை வந்து நீ கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த சேஞ்சஸை கொண்டு வர முடியும். ஸோ என்ன மாதிரியான மெத்தட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், இதுதான் நல்லா இருக்குது, இது பெஸ்ட்டு, இதனால் ஒர்க் அவுட் ஆகும், இதனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், டீச்சர்ஸ்க்கு காட்டிட்டோம், இல்லை அந்த ஸ்கூலுக்கு செஞ்சிட்டோம், ஆர் ஹூஎவர் இஸ் இன்வால்வ் ஆர் கன்சர்ன் அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தே வில் கெட் கன்வின்ஸ்ட். ஆமாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு தே வில் அடாப்ட் தெம்செல்வ்ஸ் ஆர் தே வில் அண்டர்கோ வித் தட் சேஞ்ச் வாட் எவர் இஸ் ரெக்வயர்ட். ஸோ ப்ரொவைடிங் எவிடன்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் எஃபெக்டிவ்னஸ். எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணி எஃபெக்டிவ்னஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணி அந்த சேஞ்சை வந்து கொண்டு போகிறோம். தட் இஸ் ரேஷனல் எம்பரிக்கல் ஸ்ட்ராட்டஜி. Here example, teacher observes students scoring better after concept mapping is introduced. They are convinced and start using it. So concept mapping அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புக்லேயும் இருக்கும், அந்த லெசனோட எண்டில் கான்செப்ட் மேப்பிங்னு சொல்லிட்டு அந்த லெசனில் என்னெல்லாம் படிச்சிருக்காங்களோ அதை வந்துட்டு ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹிண்ட்ஸ் மாதிரி. ஸோ அது இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த லெசனோட ஒரு குவிக் ஜிஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிருது. ஈஸியாக ஒரு ரிவிஷன் பண்ணும்போதோ ஒரு கோத்ரூ பண்ணும்போதோ குழந்தைங்க அதை பார்க்கும்போது ஈஸியாக தே கேன் நோ வாட் எவர் இஸ் தேர் இன்சைட் தட் லெசன். ஸோ அந்த கான்செப்ட் மேப்பிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு டீச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா then they'll get convinced and they'll start using that. அந்த ஒரு ப்ரூஃப் காமிச்சதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா that comes under rational empirical strategy. Next is normative educative strategy. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர் பீப்புளுக்கு whoever is they'll go to that adapt that change if they understand it values on ஆர் எஜுகேட்டட் அபோ. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், அதை பற்றின அவேர்னஸ், விழிப்புணர்வு, அதனோட வேல்யூஸை புரிய வச்சிட்டோம் அப்படின்னா தேல் அக்செப்டட். வி ஹாவ் டு கண்டக்ட் ஒர்க் ஷாப், செமினார்ஸ், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணி நம்ம கொண்டு போகிற சேஞ்ச் வந்துட்டு எவ்வளோ தேவையானது, ஒர்த்தானது, அதனுடைய வேல்யூ என்ன, அது வந்து எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸை வந்து அந்த பீப்புளுக்கு, ஸ்கூலுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ டீச்சர்ஸ்க்கோ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் தே வில் அடாப்ட் டு தட் சேஞ்ச். அந்த மாதிரி வர சேஞ்சஸ் தான் வந்துட்டு நார்மேட்டிவ் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள், SCERT organizes a 3-day training on inclusive education showing its benefit and how to implement it. ஸோ இந்த NCERT, SCERTலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸு, அதுக்கப்புறமா ட்ரைனிங், இன் சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ தே வில் கெட் அடாப்ட் டு த சேஞ்ச். And third one is power coercive strategy. Change can be enforced by authority using rules, policies and mandates. So coercive அப்படிங்கும்போதே நம்ம சொன்னோம் அத்தாரிட்டேரியன் அப்படின்னு லாஸ்ட் அந்த டைப்ஸே பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பவர் coercive அப்படிங்கும்போது those who are there in the authority, இந்த ஹைராக்கியில் ஹையரில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு ரூல்ஸு, பாலிசிஸ், மேண்டேட்டரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மூலியமாக சில சேஞ்சஸை வந்துட்டு இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் பவர் coercive strategy. Legal or administrative directness to enforce changes. Government mandates implementation of gender sensitive content in all textbooks and schools are compelled to adapt it. So எல்லா டெக்ஸ்ட் புக்லையும் ஜெண்டர் கண்டென்ட், சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ வித்தவுட் எனி கொஷனிங் ஆல் த ஸ்கூல்ஸஸ் ஹாவ் டு ஃபாலோ இட் ஆஸ் இட் கம்ஸ் அண்டர் பவர் coercive strategy. ஸோ இந்த 3 டைப்ஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியில் சொல்லப்படுது.
So in this video, we saw types of curriculum change, process of curriculum change and strategies of curriculum change. ஒரு curriculum ப்ராப்பராக டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மூணுமே டைப்ஸு ப்ராசஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே they have to work hand in hand and மூணுமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் we'll get a proper curriculum. So with this we finish the types, process and strategies of curriculum change from Unit 5 Knowledge and Curriculum. As usual, இதுக்கான PDF link and video descriptionsல கொடுத்திருக்கேன் நான். Make sure you use it. We'll meet you soon in next video.